படம் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு பயந்து போன டாக்டர் எஸ்கேப் ஆகி ஒரு டாக்ஸி பக்கத்துல போறாரு. அப்போ சீவேஜ் உள்ள இருந்து ஒருத்தர் அவரை புடிச்சு உள்ள இழுத்துட்டு போயிடுறாரு. அப்புறம் சீன் ஷிஃப்ட் ஆகி நம்ம பிராட், ஆன்டி அண்ட் கிறிஸ் இவங்க 3 பேரும் பாரிஸ் ட்ரிப் போயிருக்காங்க. சீக்கிரமே ஐஃபில் டவர் கிட்ட ரீச் ஆயிடுறாங்க. ஆனா நைட் ஆகிட்டதுனால அது க்ளோஸ் ஆயிடுது. ஆனாலும் 3 பேரும் ரகசியமா டவர் மேல ஏறிடுறாங்க. ஆண்டி இங்க பஞ்சி ஜம்பிங் பண்ண ரெடி ஆகுறான். ஏன்னா அவனோட தைரியத்தை ப்ரூவ் பண்ணணும். பிராட் அண்ட் கிறிஸ் அவனை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் ஆண்டி ரொம்ப பிடிவாதமா இருக்கான். இந்த டைம்ல ஒரு பியூட்டிஃபுல் கேர்ள் செராஃபின் அங்க வர்றா. அவளை பார்த்ததும் 3 பேரும் ஒளிஞ்சுக்கிறாங்க. செராஃபின் குதிக்கிறத பார்த்ததும் ஆண்டி உடனே அவளை ஸ்டாப் பண்ண ஓடி வர்றான். பட் செராஃபின் ஜம்ப் பண்ணிடுறா. அண்ட் ஆண்டியும் அவளை சேவ் பண்ண குதிச்சிடுறான். பிராட் அண்ட் கிறிஸ் ஆண்டி கால்ல கட்டியிருந்த ரோப்ப புடிச்சு 2 பேருக்கும் ஹெல்ப் பண்றாங்க. ஆண்டி செராஃபினை சேஃபா லேண்ட் பண்ண வச்சிடுறான். பட் ரோப் அருந்து போனதுனால இவனுக்கு பயங்கரமா அடிபட்டுடுது. அப்புறம் இவனோட கண் ஹாஸ்பிட்டல்ல திறக்குது. பட் இந்த ஸ்டேட்ல கூட செராஃபின் திரும்பவும் சூசைட் பண்ணிடுவாளோன்னு கவலைப்படுறான். ஆண்டி கிறிஸ் அண்ட் பிராட் கிட்ட செராஃபின் கையில ஒரு லெட்டர் இருந்துச்சு. அதோட ஹெல்ப்போட நம்ம அவளோட அட்ரஸ தெரிஞ்சுக்கலான்னு சொல்றான். 2 பேரும் லெட்டரை தேடி ஐஃபில் டவர் கிட்ட போறாங்க. ஹாஸ்பிட்டல்ல ஆண்டிக்கு செராஃபின் கண்ணுல படுறா. அவளை பார்த்துட்டு ஆண்டி ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். ஆண்டி செராஃபினை சவுண்டு விட்டு கூப்பிடும்போதே ஒரு டாக்டர் வந்து டோரை ஓபன் பண்ணி ஆண்டிய கீழே தள்ளி விடுறாரு. ஆண்டி மேல பாக்கும்போது அங்க செராஃபின் இல்ல. இந்த டைம்ல கிறிஸ் அண்ட் பிராட் இங்க வந்து செராஃபினோட லெட்டரை காட்டுறாங்க. அதுல அவளோட வீட்டு அட்ரஸ் இருந்துச்சு. அட்ரஸ் கிடைச்ச அடுத்த நாளே 3 பேரும் செராஃபின் வீட்டுக்கு போறாங்க. பட் செராஃபின் இவங்கள பார்த்து ஹாப்பி ஆகல. மாறாக இவங்கள துரத்த ட்ரை பண்றா. பட் ஆண்டி செராஃபின் கூட பேசாம அங்கிருந்து போக மாட்டான்னு அடம் பிடிக்கிறான். அதனால செராஃபின் நாளைக்கு மீட் பண்றதா சொல்லி அனுப்பி வைக்கிறா. ப்ராமிஸ் பண்ணதுனால நெக்ஸ்ட் டே செராஃபின் அண்ட் ஆண்டி 2 பேரும் டேட் போறாங்க. ஆண்டிக்கு இதெல்லாம் ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு. அதனால இவன் கொஞ்சம் பதறி போய் கண்டபடி நடந்துக்கிறான். அதனால செராஃபினும் இவன் மேல எரிச்சலாயி அங்கிருந்து போக ஆரம்பிக்கிறான். பட் ஆண்டி சரி கேட்டு எப்படியோ செராஃபினை ஸ்டாப் பண்ணிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஸ்ட்ராங்கான ஆள் ஆண்டி கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். பாவம் ஆண்டி அடி வாங்கிக்கிட்டே இருக்கான். பட் செராஃபின் இந்த ஆளுக்கு நல்ல பாடம் புகட்டிடுறான். செராஃபினோட இந்த சக்தி வாய்ந்த பவரை பார்த்து ஆண்டியும் அதிர்ச்சி அடைஞ்சு போறான். அண்ட் செராஃபின் கிட்ட இந்த காரணமாவ நீ எப்படி பண்ண, உனக்கு இவ்வளவு பவர் எங்க இருந்து வந்துச்சுன்னு கேட்கிறான். செராஃபின் ஆண்டிய தூரமா இருக்கணும்னு வார்ன் பண்ணிட்டு அங்கிருந்து போயிடுறான். ஆனா அதே ஈவினிங் ஆண்டி 2 நண்பர்களோட செராஃபின் வீட்டுக்கு போயிடுறான். இந்த முறை டோர் ஓபன் பண்றது செராஃபினோட கர்டேக்கர் கிளாட். இவன் செராஃபின் ஃபுல் மூன் நைட் பார்ட்டியில இருப்பான்னு சொல்றான். கூடவே அந்த பார்ட்டியோட இன்விடேஷனையும் கொடுக்கறான். லேட் பண்ணாம 3 பேரும் பார்ட்டிக்கு வர்றாங்க. கிளாட் நேம் சொன்னதும் இவங்களுக்கு என்ட்ரி கிடைச்சிடுது. உள்ள மக்கள் கூட்டத்துல செராஃபின் எங்கேயுமே தெரியல. அதனால கிறிஸ் செராஃபினை தேடி அவ வீட்டுக்கு வர்றான். டோர் பெல் அடிச்சும் யாரும் டோர் ஓபன் பண்ணல. அப்போ கிறிஸ் கண்ணு பேஸ்மெண்ட்ல ஒரு விண்டோ மேல படுது. அதை எடுத்துட்டு கிறிஸ் உள்ள போறான். அங்க செராஃபின் கைதியா இருந்தா. செராஃபினுக்கு ஆண்டி பார்ட்டியில இருக்கான்னு தெரிஞ்சதும் ரொம்ப பயந்துடுறான். ஏன்னா அந்த பார்ட்டி ஆபத்து இல்லாதது இல்ல. ஆண்டிய காப்பாத்த செராஃபின் சீக்கிரம் செல்ல இருந்து வெளியே வந்து பார்ட்டிக்கு போக ஆரம்பிக்கிறான். பட் கிறிஸ் கூட வர அடம் பிடிக்கிறான். ஆபத்தை பார்த்த செராஃபின் அவனை செல்லுல பூட்டிட்டு அங்கிருந்து போயிடுறான். செராஃபின் என்ட்ரி கேட் க்ளோஸ் ஆன பிறகும் உள்ள வர்றா. ஏன்னா அவளுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்ல. செராஃபின் ஆண்டியை ஒரு சீக்ரெட் ரூட் வழியா கிளப்பிலிருந்து வெளியே கொண்டு போக ட்ரை பண்றா. இவங்க வெளியே போறத பார்த்த க்ளோஸ் ஆன பிராட் இவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம கிறிஸ பாக்குறோம். இவன் தன்னோட ஷாத்திர் மைண்டை யூஸ் பண்ணி தன்னோட க்ளோஸ்ல இருந்து ஒரு கயிறை உருவாக்குறான். அண்ட் செல்லுக்கு உள்ள இருந்து வெளியே சாவிக்கிட்ட இந்த கயிறை வீசுறான். அண்ட் ஷூவை யூஸ் பண்ணி சாவிய க்ளோஸ் மேல போட்டு செல்ல ஓபன் பண்ணி வெளியே வர்றான். பட் அப்போ இவனுக்கு ஒரு கவர்டா பின்னாடி இருந்து விசித்திரமான பயங்கரமான சத்தம் கேக்குது. அண்ட் இவன் அந்த கவர்டாவை நீக்கும் போதே ஒரு கால் அருந்த ஓனாய் இவன் மேல அட்டாக் பண்ணிடுது. பட் கிறிஸ் சீக்கிரம் உயிர் தப்பிச்சு இங்கிருந்து ஓடிடுறான். மறுபக்கம் நம்ம செராஃபினை பாக்குறோம். இவள் ஆண்டிய சீக்ரெட் ரூட் வழியா கிளப்ல இருந்து வெளியே கொண்டு வந்துடுறா. கிளப்ல இருந்தவங்க ஓநாய்களா மாற ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா அன்னைக்கு பௌர்ணமி நைட்டு. அண்ட் இதோட எஃபெக்ட் செராஃபின் மேலையும் ஆகுது. செராஃபின் ஓநாய் ரூபத்தை எடுத்து ஆண்டி போன அதே சீக்ரெட் ரூட் உள்ள நுழையுறா. இருண்ட இரவின் நிழல்ல கிளப்ல பூசல் காலம் வந்துடுது. மனித ஓநாய்கள் நார்மல் ஹியூமன்ஸ தன்னோட உணவாக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைம்ல பிராட் கூட சீக்ரெட் ரூட் உள்ள என்ட்ராகிறான். கிளப்ல இருந்த மக்கள் உயிர் காப்பாத்த வெளியே ஓடுறாங்க. பட் கிளாட் மெயின் டோர் க்ளோஸ் பண்ணி எல்லாரையும் ஓநாய்களுக்கு உணவாக்கிடுறான். பிராட் கூட ஆண்டிய தேடிட்டே இருக்கான். அண்ட் இந்த டைம்ல இவனுக்கு ஒரு ஓநாயோட சண்டை வருது. அந்த ஓநாய் பிராட்ட காயப்படுத்தி நதியில தள்ளி விட்டுடுது. இதுக்கப்புறம் ஆண்டியோட டர்ன் வருது. இவன் தன் முன்னாடி மரண ரூபத்துல ஓநாய பாக்கும்போது இவனோட ஹவா டைட் ஆகிடுது. அண்ட் இவன் ஓட ஆரம்பிக்கிறான். பட் ஓநாய் இவன் மேல தொடர்ந்து அட்டாக் பண்ணிட்டே இருக்கு. தன்னை காப்பாத்திக்க ஆண்டி ஒரு அயன்றாட ஓநாய் மேல அடிச்சிட்டு இங்கிருந்து எஸ்கேப் ஆகுறான். பட் அப்செட்லி திரும்பவும் ஓநாய் எழுந்து நின்னு இவனை சேஸ் பண்ண ஆரம்பிக்குது. ஓநாய் கிட்ட இருந்து தப்பிக்க இப்போ ஆண்டி ஒரு ஹோலை யூஸ் பண்றான். அண்ட் சீக்கிரம் அதுக்குள்ள நுழைய ஆரம்பிக்கிறான்.
பட் உள்ள போறதுக்கு முன்னாடியே ஓனாய் இவனோட ஒரு காலை புடிச்சுக்குது. ஆண்டி வலியோட எப்படியோ ஹோல்ல இருந்து வெளியே வர்றான். பட் ரொம்ப காயப்பட்டு அங்கேயே மயங்கி விழுந்துடுறான். ஆண்டி கண் விழிக்கும்போது செராஃபின் வீட்ல இருக்கான். அதே நேரம் செராஃபின் கீழே கிச்சன்ல ஆண்டிக்காக ஒரு ஸ்பெஷல் ஸ்மூத்தி ரெடி பண்ணிட்டு இருக்கா. அது மனிதர்களோட இதயத்தால் ஆனது. இதையெல்லாம் கிறிஸ் கூட விண்டோ வழியா ஒளிஞ்சு பாத்துட்டு இருக்கான். கிறிஸ் ஆண்டி கிட்ட சீக்கிரம் வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்றான். பட் ஆண்டி எதையாவது யோசிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே செராஃபின் இதய ஜூஸோட வந்துடுறான். ஏன்னா ஓனாய் கடிச்சதுக்கு அப்புறம் இப்போ ஆண்டியும் ஓனாயா மாறப்போறான். ஆண்டி இந்த ரெட் ஜூஸை குடிக்க மறுக்கிறான். அதனால செராஃபின் இவனுக்கு ஃபுல் ட்ரூத்தையும் சொல்றான். வேர்வுல்ஃப் கடிச்சதுக்கு அப்புறம் சாதாரண மனுஷன் வேர்வுல்ஃபா மாறிடுவான் உன்ன போல. பட் ஆண்டிக்கு இந்த விஷயம் சுத்தமா நம்பவே முடியல. அண்ட் இந்த டைம்ல செராஃபினோட பயங்கரமான மாம் இங்க வர்றா. அவளை பார்த்ததும் ஆண்டி ரொம்ப பயந்துடுறான். ஏன்னா இவள் செத்து போயிருந்தா. ஆனாலும் ஆண்டியால் இவளை பார்க்க முடியுது. ஆண்டி இதையெல்லாம் பார்த்துட்டு சீக்கிரம் விண்டோல இருந்து குதிச்சு வெளியே போயிடுறான். கிறிஸ் கூட ஆண்டி கிட்ட போக ட்ரை பண்றான். பட் கிளாட் அவனை புடிச்சுக்கிறான். ஆண்டி அந்த கிளப் இருந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது அங்க நிறைய மனுஷங்களோட பாடி பார்ட்ஸ் இருக்கு. பட் யாரோட இதயமும் இல்ல. பிராட் கூட செத்து போயிருந்தான். அதனால போலீஸ் இன்வெஸ்டிகேஷனுக்காக ஆண்டிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. இங்க ஆண்டி எல்லாமே உண்மையா சொல்றான். பட் யாரும் இவனோட பேச்ச நம்பல. அண்ட் உண்மைய தெரிஞ்சுக்க ஆண்டி பின்னாடி ஒரு டிடெக்டிவ விடுறாங்க. மெதுவா ஆண்டியோட பாடியில சேஞ்சஸ் ஆக ஆரம்பிக்குது. ரெஸ்டாரண்ட்ல கூட இவன் அனிமல்ஸ் மாதிரி சாப்பிடுறான். இந்த டைம்ல இவனோட கண்ணு ஆமிங்கிற ஒரு பொண்ணு மேல படுது. அவளை இவனுக்கு ரொம்ப பிடிக்குது. அண்ட் ஆமியும் ஆண்டி கூட லஞ்ச் சாப்பிட ஆரம்பிக்கிறான். பட் ஆண்டி டிஷ்ஷ திறந்து பார்க்கும்போது இவனுக்கு தன் ஃப்ரெண்ட் பிராட் முகமே தெரியுது. அத பார்த்து இவன் சத்தமா கத்த ஆரம்பிக்கிறான். அதே நேரம் ஆமி இவனை பார்த்து சிரிச்சுட்டே இருக்கா. ஆண்டி உயிர் தப்பிச்சு வாஷ்ரூமுக்கு வர்றான். அண்ட் இங்க கூட பிராட் ஆவிய பார்த்து இவனுக்கு வியர்த்து கொட்டுது. பிராட் ஆண்டி கிட்ட, நீ என் கொலையாளியான ஓநாய்களை முடிக்காதவரை என் சோல் இப்படி அலைஞ்சிட்டே இருக்கும்னு சொல்றான். இதுக்கப்புறம் ஆண்டி ஆமிய கூட்டிக்கிட்டு கப்ரிஸ்தான் போறான். 2 பேரும் அங்கேயே இன்டிமேட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. பட் இவங்களுக்கு தெரியாது ஒரு டிடெக்டிவ் இவங்கள மானிட்டர் பண்ணிட்டு இருக்கான்னு. இன்டிமேட் ஆகும்போது ஆண்டியோட உடம்புல மாற்றங்கள் நடக்குது. அண்ட் இவன் சீக்கிரம் தண்ணில குதிச்சிடுறான். ஆமிய ஆண்டிய பார்க்க பக்கத்துல போகும்போது ஆண்டி ஓனாய் ரூபத்துல வெளியே வர்றான். அத பார்த்ததும் ஆமி பயந்து ஒரு ரூம்ல ஒளிஞ்சு உட்கார்ந்துடுறான். பட் இங்க டிடெக்டிவோட டார்க் ஷேடோவ இவள் ஓனாய்னு நினைச்சு ரூம்ல இருந்து வெளியே வர்றான். ஆமியோட சவுண்ட கேட்டதும் டிடெக்டிவ் கூட அலர்ட் ஆகிடுறான். அண்ட் ஆமி கிட்ட நான் போலீஸ்காரன்னு சொல்றான். இத கேட்டதும் ஆமியோ அமைதியாயிடுறான். பட் அப்போ ஓனாய் ஆமி மேல அட்டாக் பண்ணி அவளை கொன்னுடுது. டிடெக்டிவ் தன்னை காப்பாத்திக்க ஓனாய ஷூட் பண்றான். பட் நிசானா தவறுனதுனால ஓனாய் இவன் மேலையும் அட்டாக் பண்ணி சாவு அடிச்சிடுது. அடுத்த நாள் காலையில ஆண்டியோட கண் திறக்கும்போது முன்னாடி போலீஸ் அண்ட் மீடியா இருக்காங்க. அண்ட் ஆண்டி ட்ரெஸ் இல்லாம இருக்கான். போலீஸ் இவனை ஆமி அண்ட் டிடெக்டிவோட டெட் பாடிஸ காட்ட கூட்டிட்டு போறாங்க. அண்ட் இங்க ஆண்டிக்கு ஆமி அண்ட் பிராட் சோல் தெரியுது. ஆமி ஆண்டியோட மரணத்தை விரும்பினா அதே நேரம் பிராட் சோல் தன்னோட கொலையாளி ஓனாயோட மரணத்தை விரும்பினா. ஏன்னா அப்பதான் இவங்களோட ஆத்மாவுக்கு மோட்சம் கிடைக்கும். ஆண்டி இந்த 2 பேரோட ஹெல்ப்போட வெளியே வர்றான். அண்ட் இவனுக்கு புரிஞ்சிடுச்சு இவன் திரும்பவும் நார்மல் ஹியூமனா மாறணும்னா தன்னை கடிச்ச அதே ஓனாயோட இதயத்தை சாப்பிடணும். பட் அப்படி பண்றது ஆண்டிக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா இவனை செராஃபின் கடிச்சிருந்தா. அண்ட் அவ ஆண்டியோட கிரஷ்ஷா இருந்தா. இத பார்த்த ஆமி ஆண்டிய கொல்ல ட்ரை பண்றா. பட் பிராட் இவனை காப்பாத்திடுறான். அதனால ஆமி பிராட் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறா. இந்த டைம்ல கிளாட் இங்க வந்து ஆண்டிய சர்ச் பேஸ்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போறான். கிளாட் ஆண்டி இவங்களோட ஓனாய் குரூப்ல சேரணும்னு விரும்புறான். கிளாட் ஆண்டிய கிறிஸ் கிட்டையும் கூட்டிட்டு போறான். அண்ட் கிறிஸ கொல்ல சொல்றான். பட் ஆண்டி நட்ப மதிச்சு கிளாட் அண்ட் அவனோட பார்ட்னர்ஸ் எல்லாரையும் கொல்ல ஆரம்பிக்கிறான். அண்ட் சீக்கிரம் அங்கிருந்து வெளியே போக ட்ரை பண்றான். பட் கிளாட் பார்ட்னர்ஸ் இவனை சூழ்ந்துக்கிட்டாங்க. பட் கரெக்ட் டைம்ல செராஃபின் என்ட்ரி கொடுத்து ஆண்டிய இங்கிருந்து கூட்டிட்டு போறான். அண்ட் செராஃபின் இந்த ரூட்ட தீக்கு இரையாக்கி எதிரிகளோட ரூட்ட பிளாக் பண்ணிடுறான். இதுக்கப்புறம் செராஃபின் அண்ட் ஆண்டி 2 பேரும் தண்ணில குதிச்சு செராஃபின் வீட்டுக்கு வர்றாங்க. செராஃபின் இங்க ஆண்டிக்கு தன்னோட மாற்றாந்தந்தைய அறிமுகப்படுத்துறா. அவர் ஒரு ஓனாய். செராஃபின் சொல்றா, என்னோட ஃபாதர் ஒரு டாக்டர், என்ன காப்பாத்த என் மேல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு. பட் துரதிருஷ்டவசமா அந்த எக்ஸ்பெரிமெண்ட் தப்பாகிடுச்சு. அண்ட் நான் ஓனாயாகிட்டேன். இத பார்த்து அவரோட அப்பா எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணாரு. பட் செராஃபின் அவரோட காலை வெட்டிட்டா. அண்ட் அம்மாவையும் கொன்னுட்டா. இதையெல்லாம் கேட்ட ஆண்டி எமோஷனல் ஆகி செராஃபினை கட்டிப்பிடிச்சுக்கிறான். அண்ட் 2 பேரும் இன்டிமேட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. பட் அப்போ கிளாட் தன்னோட கேங்க கூட்டிக்கிட்டு இங்கேயும் வர்றான். பட் இவங்களோட கையில சிக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டி இங்கிருந்து எஸ்கேப் ஆகிடுறான். அண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பவும் செராஃபின் பக்கத்துல பேஸ்மெண்ட்டுக்கு வர்றான். அங்க செராஃபின் தன்னோட தந்தைய உயிர்ப்பிக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தா. பட் எந்த பிரயோஜனமும் இல்ல. அண்ட் செராஃபின் ஃபாதர் இந்த உலகத்தை விட்டு போயிடுறாரு. ஆண்டி செராஃபின் கிட்ட அவளோட ஃபாதர் ரிசர்ச் பத்தி கேக்குறான். செராஃபின் ரிசர்ச் ரிலேட்டடான எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொடுக்கறா. பட் சில ரிசர்ச் மிஸ்ஸிங் ஆகிடுச்சு. அத ஆக்சுவலா கிளாட் தான் திருடி இருந்தான். இது அந்த பரிசோதனைகள். இதுல வேர்வுல்ஃப்ஸ் மாசத்துல எப்போ வேணா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகலாம். இந்த டேட்டாவை கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம். அண்ட் இந்த கஷ்டமான வேலையை ஈஸி பண்றதுக்கு ஒரு நோட் கிடைக்குது. அதுல எழுதின அட்ரஸோட ஹெல்ப்போட செராஃபின் அண்ட் ஆண்டி 2 பேரும் ஒரு பார்ட்டிய ரீச் பண்றாங்க. இந்த பார்ட்டிய
கிளாட் இந்த பஹானையை யூஸ் பண்ணி அமெரிக்கன்ஸ தன்னோட டார்கெட்டா மாத்தலான்னு ஏற்பாடு பண்ணிருந்தான். ஆண்டி சேஃபா பார்ட்டிக்குள்ள என்ட்ரி எடுத்துக்கிறான் அண்ட் ஒரு டேபிள் மேல ஏறி எல்லாருக்கும் சொல்றான், நீங்க எல்லாரும் ஆபத்துல இருக்கீங்க. பட் யாரும் ஆண்டி பேச்ச நம்பல. மாறாக போலீஸ் இவனை கைவிலங்கு போட்டு தன்னோட கூட்டிக்கிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. இவங்க போனதுமே கிளாட் அண்ட் அவனோட பார்ட்னர்ஸ் கருப்பு ட்ரெஸ்ல இங்க வர்றாங்க அண்ட் தன்னோட பாடியில ஓனாயாக்குற மெடிசனை இன்ஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. அப்பதான் இவங்க மக்களை சாப்பிட முடியும். இந்த பக்கம் ஆண்டி போலீஸ் கிட்ட சொல்றான், கிறிஸ் உயிருக்கு ஆபத்து, நம்ம அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும். பட் போலீஸ் ஆண்டிய நம்பல அண்ட் வெளியே கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. பட் வெளியே கிளாட் ஜேசிபி நிறுத்தி வச்சிருந்தான், அதனால டோர் திறக்கல. இந்த டைம்ல ஆண்டியோட கண்ணு கிராஸ் மேல கட்டப்பட்ட கிறிஸ் மேல படுது. அவன் ரொம்ப வலியான நிலையில இருந்தான். போலீஸ் கூட கிறிஸ பார்த்ததும் உடனே பார்ட்டிய க்ளோஸ் பண்ண ஆர்டர் பண்றாங்க அண்ட் கிளாட் பார்ட்னர்ஸ் எல்லாரும் அரெஸ்ட் செய்யப்படுறாங்க. போலீஸ் இன்னும் கிளாட்ட மிரட்டிட்டே இருக்கும்போதே கிளாட் பார்ட்னர்ஸ் ஓனாயாக ஆரம்பிக்கிறாங்க அண்ட் எல்லா மக்கள் மேலேயும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இதனால ஹால்ல ரொம்ப கலவரம் ஆகிடுது. இந்த ஓநாய்கள் மனிதர்களை தன்னோட உணவாக்குது. மெயின் கேட் க்ளோஸ் ஆனதுனால யாரும் வெளியே போக முடியல. இத பார்த்த செராஃபின் ஜேசிபிய கண்ட்ரோல் பண்ற டிரைவரை கொன்னு மெயின் கேட்ட உடைச்சிடுறா. இதனால எல்லா மக்களும் உயிர் தப்பிச்சு இங்க இருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. இந்த டைம்ல போலீஸ் கான்பாய் கூட வெளியே குவிகிறது. அதே நேரம் உள்ள ஆண்டி ஒரு ஓநாய ஷூட் பண்ணி பிராட் ஆத்மாவுக்கு மோட்சம் கொடுத்துடுறான். போலீஸ் ஆண்டிய அரெஸ்ட் பண்ண விரும்பினாங்க. அதனால செராஃபின் அண்ட் ஆண்டி 2 பேரும் சீக்ரெட் ரூட் வழியா எஸ்கேப் ஆக ஆரம்பிக்கிறாங்க. பட் போலீஸ் ஸ்டாஃப் கூட இவங்கள தொடர்ந்து ஃபாலோ பண்றாங்க. ஓநாய்கள் எல்லா போலீஸ்காரங்களையும் கொன்னுடுறாங்க அண்ட் செராஃபின் இந்த ஓநாய்களோட சண்டை போட தன்னை அதே மெடிசனை இன்ஜெக்ட் பண்ணிக்கிறா. அதனால ஓநாயாகலாம். செராஃபின் ஓநாயாகி தன்னோட எனிமி ஓநாய கொன்னுடுறா அண்ட் அறியாம ஆண்டி செராஃபினை ஷூட் பண்ணி காயப்படுத்திடுறான். செராஃபின் இவன் கிட்ட, நீ நார்மல் ஹியூமனா மாற என் இதயத்தை சாப்பிடுன்னு சொல்றான். பட் ஆண்டியால் அப்படி பண்ண முடியல அண்ட் போலீஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். அண்ட் கொஞ்ச தூரம் போனதுமே இவன் முன்னாடி ஒரு ஓநாய் வர்றான். இந்த டைம் ஆண்டி ரயில்வே ட்ராக்ல இருந்தான் அண்ட் அப்போ ஒரு ட்ரெயின் முன்னாடி வர்றான். ஆண்டி தப்பிச்சிடுறான். பட் ஓநாய் நிசானா ஆகிடுது. டிரைவர் ட்ரெயினை நிறுத்தினதும் ஓநாய் உள்ள புகுந்து எல்லாரையும் கொல்ல ஆரம்பிக்குது. பட் மெடிசனோட எஃபெக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஓநாய் கிளாட்டா மாறிடுது. இந்த டைம் ஆண்டி இங்க வந்து இவன் மேல அட்டாக் பண்ணிடுறான். ஆண்டி கிளாட் பாடியில அயன் ராட் மார்க்க பாக்கும்போது இவனுக்கு தெரியுது, இவனுக்கு செராஃபின் உயிரை எடுக்க தேவையில்ல, மாறாக கிளாட் உயிரை தான் எடுக்கணும்னு. இவனாலதான் இவன் ஓநாய் ஆனா. இப்போதும் கிளாட் மெடிசனை இன்ஜெக்ட் பண்ண ட்ரை பண்றான். பட் சண்டையில இந்த இன்ஜெக்ஷன் ஆண்டிக்கு குத்திடுது அண்ட் இவன் ஓநாயா மாறி கிளாட்ட கொன்னு அவனோட இதயத்தை சாப்பிடுறான். லாஸ்ட்ல ஆண்டியும் செராஃபினும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கிறிஸ் ரிங்கை எடுத்ததுமே ரிங் கீழே விழுந்துடுது. அத பிடிக்க செராஃபின் அண்ட் ஆண்டி 2 பேரும் ஜம்ப் பண்றாங்க. பட் அப்செட்லி ஆண்டியோட கயிறு கட்டப்படல. பட் செராஃபின் தன்னோட கயிறோட ஹெல்ப்போட அவனை காப்பாத்திடுறா அண்ட் ஏர்லியே ஆண்டி செராஃபினுக்கு ரிங் போடுறான் அண்ட் மூவி க்ளோஸ் ஆகிடுது. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சூப்பர் மூவி உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணி கண்டிப்பா சொல்லுங்க. வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் அப்கமிங் வீடியோஸ் உங்களை மிஸ் ஆகாது. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.